வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறிவு பாக்ஸ். இன்று நாம் கேட்க போறது ஒரு அருமையான நீதிக்கதை, புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் சில நாட்களில் அவர் குடும்பம் வறுமையில் சிக்கியது. அதை பார்த்த கிராம தலைவர் புலவரிடம் சொன்னார், நம் அரசர் நல்ல புலவர்களுக்கு பரிசு தருகிறார். நீங்களும் அரண்மனைக்கு சென்று பாடுங்கள். இதை கேட்ட புலவர் அரண்மனை நோக்கி பயணித்தார். அரண்மனைக்கு சென்றதும் மன்னரை புகழ்ந்து அழகாக பாடினார். அரசர் மிகவும் மகிழ்ந்தார். புலவரே, உனக்கு என்ன பரிசு வேண்டும்? கேள். புலவர் யோசித்தார். என் குடும்பம் இனி வறுமையில் இருக்கக்கூடாது. அப்போது அவர் ஒரு சதுரங்க பலகையை பார்த்தார். புலவர் சொன்னார், அரசே, எனக்கு தங்கமும் வைரமும் வேண்டாம். இந்த சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வையுங்கள். பின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதை இரட்டிப்பாக கொடுத்தால் போதும். அரசர் சிரித்தார். நெல்மணிகள் மட்டும் போதுமா? சரி, தருகிறேன். அரசர் சேவகர்களை அழைத்தார். உடனே நெல்மணிகளை கொண்டு வாருங்கள். சேவகர்கள் பலகையில் நெல்மணிகளை அடுக்க ஆரம்பித்தார்கள். முதல் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8. நெல்மணிகள் எண்ணிக்கை வேகமாக பெருகியது. 10வது கட்டத்தில் 512 ஆனது. 20வது கட்டத்தில் லட்சங்களை தாண்டியது. 32வது கட்டத்தில் கோடிகளாக உயர்ந்தது. அரசர் அதிர்ச்சியடைந்தார். ஐயோ, இவ்வளவு நெல்மணிகளை நான் எப்படி தர முடியும்? அரசர் தன் தவறை உணர்ந்தார். புலவரிடம் மன்னிப்பு கேட்டார். உன் புத்திசாலித்தனத்தை நான் மதிக்கிறேன். இந்த ராஜ்யத்தை ஆளும் திறமை உனக்குத்தான் உள்ளது. அரசர் புலவரை பாராட்டினார். குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்ன? சிறியதாக தோன்றும் ஒன்று கூட இரட்டிப்பாக பெருகினால் மிகப்பெரிய சக்தியாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா அறிவு பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பாய். வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறிவு பாக்ஸ். இன்று நாம் கேட்க போறது ஒரு அருமையான நீதிக்கதை, புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் சில நாட்களில் அவர் குடும்பம் வறுமையில் சிக்கியது. அதை பார்த்த கிராம தலைவர் புலவரிடம் சொன்னார், நம் அரசர் நல்ல புலவர்களுக்கு பரிசு தருகிறார். நீங்களும் அரண்மனைக்கு சென்று பாடுங்கள். இதை கேட்ட புலவர் அரண்மனை நோக்கி பயணித்தார். அரண்மனைக்கு சென்றதும் மன்னரை புகழ்ந்து அழகாக பாடினார். அரசர் மிகவும் மகிழ்ந்தார். புலவரே, உனக்கு என்ன பரிசு வேண்டும்? கேள். புலவர் யோசித்தார். என் குடும்பம் இனி வறுமையில் இருக்கக்கூடாது. அப்போது அவர் ஒரு சதுரங்க பலகையை பார்த்தார். புலவர் சொன்னார், அரசே, எனக்கு தங்கமும் வைரமும் வேண்டாம். இந்த சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணி